ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோனை காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கா, ஹீரோ எங்கே போனா, அவர் அப்போவே போயிட்டாரு, அப்பாடா போயிட்டானா, இல்லைனா நம்மளுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன்னு சாவடிச்சிருப்போம் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டுருக்கா. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான், வா வா போகலாம் அப்படின்னு. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி போய் தானே ஆகணும் அப்படின்ட்டு 2 பேரும் காரில் வந்துட்டுருக்காங்களா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு டின்னர் வாங்கி தரேன், வா சாப்பிட போகலான்ட்டு. என்னது, நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிட போகிறோமா இந்த டைமா? ஏன், எதுக்கு? நீ என்னோட லைஃபையே சேவ் பண்ணியிருக்க, உனக்கு சாப்பாடு கூட நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா என்ன, வா 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 அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறமா 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அவளுக்கு இந்த ஃபுட்டு ரொம்பவே பிடிச்சிருச்சு போல், பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கா. உனக்கு பிடிச்சிருக்கா? இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எப்படி தான் சமைக்கிறாங்க என்ன? இதை விட இன்னொரு ஒன்று இருக்குது, நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னது அது அப்படின்ற மாதிரி கேட்குறாள். அதுதான்மா உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் அப்படின்னு. இவ அப்படியே பார்க்குறா. எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கணும், உனக்கு எப்படி தெரியும்? பொண்ணுங்களுக்கு பொதுவாகவே ஐஸ்கிரீம் பிடிக்கும்ல, அதை வச்சு சொன்னேன். ஓ அப்படியா அப்படின்ட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது அங்கே ஃப்ளவர்ஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க. உனக்கு ஃப்ளவர்ஸுமே ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறான். இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. இல்லை இல்லை நீ இதை வாங்கி வச்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு எல்லா ஃப்ளவர்ஸுமே வாங்கி கொடுத்துட்றான். ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. 2 பேரும் வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்போ இவ பார்த்தீங்கன்னா சொல்கிறா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன். பொண்ணுங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி தோணும். இதே மாதிரி தொடர்ந்து என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன் அப்படின்னு. அவன் சிரிக்கிறா. ஐயையோ நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டம்மா, நான் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன், அதனால தான் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேனே தவிர மற்ற எதுவுமே இல்லைன்ட்டு. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுறா. எது தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியா, அதனால தான் இதெல்லாம் வாங்கி கொடுத்தியா அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே அவன்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டுருக்கா, எனக்கு எதுவுமே வேணான்னு. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, அந்த ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணுச்சு, கொடு அப்படின்னு திரும்பவும் வாங்கிட்டு போயிட்டுருக்கா. இந்த விஷயத்த ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அதாவது என்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை கேட்குறியா அப்படின்ற மாதிரி ஸ்டோரி மாதிரி சொல்கிறான். நானும் ஒரு பொண்ணும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறோம். ஒரு கட்டத்தில் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி மெமரி ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு, என்னை யாருன்னே தெரில. பட் இருந்தாலும் திரும்ப என்னை லவ் பண்ணுறான். அவளோட மெமரிஸை திரும்ப கொண்டு வர நான் ஹெல்ப் பண்ணணுமா, இல்லை அந்த மெமரிஸை அப்படியே விட்டுறணுமா அப்படின்னு. நீ அவளை லவ் பண்ணுற அப்படின்னா அவளோட மெமரிஸ் எல்லாத்தையுமே கொண்டு வரத்துக்கு நீ ஹெல்ப் தான் பண்ணணும். ஆனால் அது ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது அவளோட விஷ், அதை அவள் தான் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா அவளோட லைஃப்பில் அது ஒரு பார்ட்டு. ஹீரோக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி ஓகே, அவளோட மெமரியாக கொண்டு வரத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். மறுநாள் காலையில் ஜின்னை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். 2 பேரும் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னு தெரில. இந்த சைட் போனேன்னா அதனால தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோவுமே கூப்பிட்றான், இங்கே வாங்க யார் வந்திருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு. ஹீரோக்கு உன்னை பார்த்தா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் இவன் தானே இன்வெஸ்டரு, அதனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா பேசுகிறான். அந்த நேரம் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து கூப்பிட்றா, நம்ம ஹீரோவையும் கூப்பிட்றா, அந்த ஆக்டரையுமே கூப்பிட்றா. ஸோ அதனால அவங்க அங்கேருந்து போயிடுறாங்களா. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்புகிறான். நம்ம ஹீரோயின் வந்து காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பா போல். ஸோ அவளும் இந்த சைடு திரும்ப அந்த காஃபியெல்லாம் அவன் மேலே கொட்டிடுது. அவ்வளோதான், அவன் கடுப்பாயிட்டு இருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஐயோ என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு கத்திட்டு இருக்கா. ஆனால் இவனுக்கு நம்ம டூராவை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது 2 பேரும் மோதி இருப்பாங்கல்ல, அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. எதுக்கு நம்மளுக்கு இந்த விஷயம் ஞாபகம் வருதுன்னா அவனுக்கே ஒன்றும் புரியலை. என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு பே பண்ணுறேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கா. இல்லை இல்லை நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்கிறான். இது எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ஸோ டக்குன்னு அவன் வந்துட்டுருக்கான். என்னாச்சு, என்ன பிரச்சனை, நான் அவரோட ஷர்ட் எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு ஜின்னு பார்த்தீங்கன்னா கேஷுவலாக பேசிட்டு அங்கேருந்து வந்துடுறான். காரில் உட்காந்து யோசிக்க, இந்த பொண்ணை பார்க்கும்போது எதுக்கு நமக்கு டூராவோட ஞாபகம் வருது, ஒருவேளை இந்த செட்டில் அவள் வேலை பார்த்ததுனால நம்மளுக்கு வருதா, இல்லை இந்த பொண்ணு நம்ம மேலே இடித்ததுனால வருதா அப்படின்னு. இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்ணாடியை வந்து தட்டிகிட்டு இருக்கா. அவன் பயந்தே போயிடறா. இவ்வளோ திரும்பவும் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு. சார் உங்கள் சட்டையோட காசு எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா. இல்லை சார் எனக்கு வந்து தூக்கம் வராது, ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கன்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா காரை எடுறா போகலான்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த சைடு டூராவோட அம்மாவை காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துட்டு யோசிச்சுட்ருக்கு, எப்படா நம்ம காசெல்லாம் சம்பாதிக்கிறது, எப்போ நம்ம ரிச்சான வாழ்க்கையை வாழ்கிறது, இதுக்கு என்ன வழி அப்படின்னு. அப்போ இது மண்டையில் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது.
ஆ அந்த நைட் கிளப்பு. அங்கே போனால் நம்ம யாராவது கரெக்ட் பண்ணால் காசு கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த நைட் கிளப்புக்கு தான் வந்திருக்கு. அங்கே ஒரு வயசானவரை காட்டுறாங்க. கழுத்தில் பயங்கரமாக நகைலாம் போட்டிருக்கான். ஸோ அவன் வந்துட்டு இந்த அம்மாவை பார்த்து கண்ணடிக்க, அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கு. இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. அப்படியே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட் வந்துட்டு என்ன விலை அப்படின்றத சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கா. அது பார்த்தீங்கன்னா 5,00,000க்கு மேலே இருக்குது. என்னடா இது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, இவ்வளோ காஸ்ட்லியாலாம் சட்டை போடுவாங்களா அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஸோ அதனால் அவளுக்கு ஒரு மெசேஜை போட்டு விட்டுட்ருக்கான். நீ கீழே வா உன்ட்ட பேசணும் அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா ஜெட்டு வேகத்தில் வந்துட்டுருக்கா. சொல்லுங்கள் என்ன என்ன அப்படின்னு. அது வந்து உன்னோட மெமரிஸ் எல்லாம் உனக்கு திரும்ப வரணும்னு சொன்னில்ல. அட ஆமாம் அம்மா, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அதனால் நம்ம 2 பேரும் ரைடெல்லாம் போகலாம். ஆனால் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதே, நான் உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி ஓட்டுறது அப்படின்ற மாதிரி கற்றுக் கொடுக்குறான். சார் நம்மளுக்கு ஏதாவது பகை இருந்துச்சுன்னா பேசி தீர்த்துக்கரலாம், பாதியிலே விட்டுட்டு போயிடாதீங்க, மூஞ்சி பல்லெல்லாம் உடஞ்சிரும், அப்புறம் என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு புலம்பிகிட்டே இருக்கா. சரிம்மா நான் உன்னை பிடிச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே பாதியில் விட்டுறான். இவன் பார்த்தீங்கன்னா ஐயோ ஏன் விட்ட அப்படின்னு அப்படி கிடுகிடுன்னு ஆட்டிக்கிட்டே இருக்கா. ஆனால் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா, அட நான் மட்டும்தான் ஓட்டுறேனா அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப ஜாலியாக பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே மறுநாள் காலையில் மேரியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. ஸோ எல்லோரும் கேட்குறாங்க, என்னம்மா இந்த காலையில் வந்திருக்க அப்படின்னு. நான் ஹீரோவை மீட் பண்ணோம் அப்படின்னு. சரிம்மா அவன் இன்னி வேலைக்கு போகல, கிளம்பிட்டு தான் இருக்கான், இன்றைக்கி எப்படியாவது பார்த்துட்டு போ அப்படின்னு. அவனும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வர, ஒப்பா உங்களை நான் ஒரு வழியாக பார்த்துட்டேன்னா. நீ என்னம்மா இங்கே பண்ணிகிட்ருக்க, உங்களை பார்க்கணுன்னு தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்தாங்க உங்களுக்காக ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் தான், ஆனால் அதோட விலை வந்து 10 லட்சம் இருக்குமா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறான். எது 10 லட்சமா, எனக்கு இந்த காஸ்ட்லியான கிஃப்டெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். மேரி வந்து கேட்குறான், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா ஏன் அவர் இந்த கிஃப்ட்டை வாங்கலை அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனுக்கு வருது. அவங்க பதறி போய் அவளை போய் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜூனும் சொல்லிகிட்டு இருக்காங்க, இதுக்காக தான் நான் வந்துட்டு அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ண பார்த்தேன். இப்போ புரியுதா நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு அப்படின்னு அவங்க புலம்பி விட்டு போயிட்டுருக்காங்க. இவருக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவங்க பொண்ணை போயிட்டு பார்க்குறாரு. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. இவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. 2 பேரும் காரில் ஒன்றா வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்கிறான், அவனுக்காக நான் ஒரு பாட்டு ப்ளே பண்ணவான்ட்டு. அடடா ஒரு ரொமான்டிக்காக சாங்கை ப்ளே பண்ணி நம்மக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறானோ அப்படின்ட்டு ஆவலாக வெயிட் பண்ண. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னான ஒரு சாங்கை போட்டு விட்டுட்டு பயங்கரமாக பாடிட்டுருக்கான். அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. என்னம்மா என்ன பார்க்குற, உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா, இந்த பாட்டை உனக்காக யாராவது பாடியிருக்காங்களா அப்படின்னு. இந்த மாதிரி மோசமான பாட்டை ஒரு பொண்ணுக்கு யாராவது பாடுவாங்களா அப்படின்ற மாரி அவள் கேட்குறா. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அவங்க 2 பேரும் தீவில் மாட்டியிருந்திருப்பாங்கல்ல. அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை தான் டூராக்காக பாடியிருந்திருப்பான். அப்படியே மூஞ்சி வாடிடுது, என்ன அவளுக்கு ஞாபகம் வரலையா அப்படின்னு. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கா. என்ன ஒரு பாட்டு, ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி பாட்டை தான் பாடுவானா அப்படின்ட்டு அந்த ரிலிக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அந்த வார்த்தைகள் எல்லாம். அடடா அப்போ அவர் நமக்கு ப்ரொப்போஸ் தான் பண்ணியிருக்காரா அப்படின்ட்டு இவ அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே ஹீரோ அப்படியே ஜன்னலை விலைக்கு பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோதான் அவள் பயந்தே போயிடா, டக்குன்னு கீழே உட்காந்துட்டு இருக்கா. இவன் ஏன் நம்மளை இப்படி பயமுறுத்துறான் அப்படின்னு. அதே சமயம் டூரோவோட அம்மாவை காட்டுறாங்க. அங்கே நைட் கிளப்பில் வந்துட்டு ஒரு ஆளை கரெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. அவன் பார்த்தீங்கன்னா நிறைய காசெல்லாம் கொடுத்துட்ருக்கான். அவனுக்கு எவ்வளோ வேணுமோ நீ என்கிட்ட கேளு நான் தரேன் அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. சரி அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது கரெக்டாக ஒரு 4-5 லேடிஸ் வந்து இதை அடித்து பிரித்து மேய்ஞ்சிடானுங்க. ஏன் புருஷனையாக கரெக்ட் பண்ண பார்க்குற அப்படின்னு. அந்த லேடிஸ் கிட்டே இருந்து தப்பிச்சு வரதே இதுக்கு பெரும்பாடாயிருது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சைடு ஓட இதை வந்து டூசன் பார்க்குறான். ஆனால் கரெக்டாக அம்மா தானா அப்படின்றது அவனுக்கு தெரில. ஏதோ ஒரு லேடி இந்த மாதிரி அடி வாங்கி போகுது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சந்துக்குள்ளே வந்து குமுறி குமுறி அழுதுட்டுருக்கு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா காரில் ரொம்ப ஹாப்பியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் ரொம்பவே நர்வஸாக வந்துட்டுருக்கா. நான் உங்களுக்கு டின்னர் வாங்கி கொடுக்கவா இன்றைக்கி அப்படின்னு. இல்லை நான் வேறு பிளான் வச்சுருக்கேன், நீ இன்னொரு நாள் எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்துட்டுருக்காங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா மண்டைக்குள்ளே ஏதேதோ ஓடிட்டுருக்கு. ஐயோ நம்மளை தனியாக கூப்பிட்டு போகிறானா, அப்போ இதுதான் அந்த நாளாக நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறானா அப்படின்னு ஏதேதோ கனவெல்லாம் கண்டுட்டு வந்துட்டுருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டென்ட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இரு நான் போய் கிட்டார் எடுத்துகிட்டு வரேன், உனக்கு நான் பாட்டு படித்தரேன் அப்படின்ட்டு அவன் போகிறான். ஐயோ எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காப்புல. இந்த மாதிரி ஆளை யாருக்கு தான் பிடிக்காதுன்னு.
ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பாட்டெல்லாம் பாடுறான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஞாபகம் வருது. என்ன என்ன அப்படின்னு ஹீரோ ஆர்வமாக கேட்கும்போது, இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு உலகத்தில் இதே ஹாப்பியோட நான் இருக்கணும்னு என் மண்டையில் ஓடிட்டே இருக்கு. இந்த விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு. சரிம்மா சரி வா இங்கேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னவன் உடனே கூப்பிட்றான். நம்மளுக்கு இனி ப்ரப்போஸே பண்ணலையே. ஓ வேறு இடத்துல வேறு மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பானா. சரி சரின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா காரில் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரி தூக்கமாக வந்துட்டுருக்கு. டே சீக்கிரமாக எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி தொலையேண்டா, எனக்கு தூக்கமாக வருது, தூங்கிட்டேன்னா அப்புறம் யார்கிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணுவ அப்படின்னா அவளுக்குள்ளேயே அவள் புலம்பிகிட்டே இருக்கா. அந்த நேரம் ஒரு சிக்னல் வேறு விழுகுது. இவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூங்கிடுறா. சரி இவளுக்கு குளிருமே அப்படின்னு பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து காலில் போற்றி விட்டுட்ருக்கானா. அப்போ அவள் கண்ணு முழிச்சிடுறா. இப்போது எதுக்கு எனக்கு இதெல்லாம் போற்றி விட்ட, எனக்கு குளிருன்னு சொல்லிட்டா. ஆமாம் ஏன் அது இவ்வளோ வியர்டாக கேட்குற அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டா. சரி ரைட்டு இவன் சொல்ல மாட்டான், நம்மளே சொல்லிடலாம் அப்படின்னு. நீ நிறைய டைம் என்கிட்ட இன்டைரக்டாக ப்ரப்போஸ் பண்ணிட்ட, ஆனால் வாயால் ஏன் சொல்ல மாட்ற, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு, நானும் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது அப்படின்னு. இவனுக்கு ஒன்றும் புரியல. நீ எதை பற்றி பேசுகிற, என்னப்பா நீ தான் இன்றைக்கி எனக்கு பாட்டெல்லாம் பாடி ப்ரப்போஸ் பண்ண, இன்றைக்கி கிட்டாரெல்லாம் வாட்சி கொடுத்த, அப்புறம் டின்னர்லாம் வாங்கி கொடுத்தேன், எனக்கு குளிருமேனு போத்தியெல்லாம் விட்டியே அப்படின்னு. ஐயையோ நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் நான் பண்ணதுக்கான காரணம் உன்னோட மெமரி எல்லாம் திரும்ப வரணும்னு சொல்லிட்டு தான். இவ்வளோ கடுப்பாயிடுறா. ஓ அப்படியா, வண்டியை நிறுத்துடா நாயே அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி பிடிச்சி போயிட்டுருக்கா. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் வந்து பயங்கரமாக புலம்பிட்டு இருக்கா. பரதேசி நாய் எல்லாமே பண்ணுவானா, கேட்டால் அது வந்து மெமரியை திரும்பி கொண்டு வரதுக்காக பண்ணேன்னு சொல்லுவானா. இவன்கிட்ட நம்ம கேட்டோம்மா லூசுத்தனமாக ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. நான் தாம்மா வந்திருக்கேன், வாமா வந்து கதவை தர்றேன்ட்டு. இவளுக்கு கொஞ்சம் கடுப்பாயிட்டுருக்கு. இப்போ எதுக்கு வந்த, என்ன அப்படின்னு ஒரு கவர் எடுத்து கொடுக்குறான். என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இது ரைஸ் கேக்கு, உனக்கு ரொம்பவே பிடிக்கும்ல அப்படின்னு. அவ்வளோதான் கடுப்பாயிடுறா. டே இங்கே பாரா நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, என்னை எல்லாமே கேர் பண்ணி பார்த்துக்கிற, ஆனால் கேட்டால் லவ் இல்லை ஒரு மண்ணு இல்லைன்ற, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, பூசணிக்க மாதிரி தெரியுதா, மரியாதை இங்கேருந்து போயிடு, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு பிடிச்சி வெளியே தள்ளி கதவெல்லாம் அடிச்சிட்ருக்கா. மறுநாள் காலையில் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துருந்துருப்பான்ல, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா. இல்லை அவனுக்கு கண்டிப்பாக என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் அவன் அதை மறைக்கிறான். ஏன் என்னவா இருக்கும், ஒரு வேளை அவனுக்கு கேன்சரு இல்லை தவிர்க்க முடியாத ஏதாவது ஒரு நோயாக இருக்குமோ அப்படின்னு. ஆமாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை தேடி ஓடி வந்துட்டுருக்கா. இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், கடைசி வரைக்கும் நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நீ எதை பற்றிமா பேசுகிற, உங்களுக்கு வந்துட்டு இந்த டியூமர் இந்த மாதிரி நோய் தானே இருக்குது, அதனால தானே நான் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. யாருமா சொன்னா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டோ. திரும்பவும் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா, இதுக்கப்புறம் என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்காதீங்க, எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் உங்கள் காரில் வர போகிறதே கிடையாது. நீங்களும் நானும் ஜஸ்ட் வந்துட்டு கொலீக்ஸ், ஒன்றா வேலை செய்கிறோம், உங்கள் வீட்டில் நான் கூடியிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த ஜின்னை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த ஆக்டரை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். ஸோ அவனை ஹீரோ கூப்பிட்றாங்கன்னு சொன்னோன்னா அவன் அங்கேருந்து போயிடுறான்னா. இவன் பார்த்தீங்கன்னா யாரையோ எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான். அந்த நேரம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஒரு கூடையை தூக்கிட்டு நடக்க முடியாமல் வந்துட்டுருக்க. சார் நீங்களா, உங்கள் சட்டையோட விலையை ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தேன், அது லட்சக்கணக்கில் போகுது சார், நீங்கள் எவ்வளோ தரணும்னு சொல்லுங்கள், நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இல்லைம்மா எனக்கு வேணாம், அந்த சட்டையை நான் தூக்கி போட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. எது, அதை தூக்கி போட்டிங்களா, எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு, எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரலையே அப்படின்ற மாதிரி புலம்புறா. சரி சரி நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற, அதுக்கு பதிலாக எனக்கு நீ ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா ஃபுட்டா, சரி ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறா. அப்படியே ஹீரோட வீட்டில் காட்டுறாங்க. அவங்க அம்மாவும் பாட்டிமாவும் பார்த்தீங்கன்னா ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மேரியோட அப்பா உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒன்றும் புரியல, இவர் ஏன் இங்கே வந்தார் அப்படின்னு நார்மலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அவர் பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்கு அவங்க பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஸோ நான் வந்து உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்றத கேட்க தான் வந்தேன், நல்ல பதிலாக சொல்லுங்கன்னு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.